பருப்படையா வேணாமே வேணாமே அப்படின்னு நம்ம சொல்கிற பிள்ளைங்களுக்கும், இப்போ பாரு தோசையா அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்களுக்கும் சூப்பரான ஒரு சத்தான பருப்பு தவளை பார்க்கலாமா? இதுக்கு நான் கரை சட்னி தான் அரைச்சிருக்கேன். சூப்பரான சத்தான ஒரு நம்ம பாட்டி சொன்ன தவளை பார்க்கலாமா? வெல்கம் பேக் டு ஓமேக்கர் குட்டிமா பிளாக்ஸ். நான் இதுக்கு என்ன எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஒரு அளவுக்கு அதாவது 1 டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி அதாவது புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு நான் வந்து பச்சை அரிசியும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அதே 1/2 கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி அளவுக்கு உளுந்து, 1 கைப்பிடி அளவுக்கு சிறுபருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இது கூடவே வந்து 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் நம்ம ஊற வைக்க போகிறோங்க. இப்போ நல்லா நான் வாஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த நீட்டு மிளகாவை தான் நான் ஊற வைக்க போகிறேன். நீங்கள் குண்டு மிளகாய் ஊற வைக்கலாம். குண்டு மிளகாய் விட நீட்டு மிளகாய் ஊற வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு காரம் கம்மியாக இருக்கும். அதுக்காக நான் பாட்டிருக்கேன். பாருங்கள், 4 மிளகாய் ஊற வச்சுட்டேன். இது வந்து 3 to 4 hours ஊறினா போதும். நல்லா ஊற வச்சு ஒரு தட்டு போட்டு ஊற வச்சுட்டேன். இது ஊறினதுக்கப்புறமா என்ன பதத்துக்கு ஊறி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். பாருங்கள், நம்ம எடுக்கும்போது பருப்பும் அரிசியும் 2-3 உடையணும். அப்போ தான் வந்து நல்லா ஊறி இருக்குன்றது அர்த்தம். அப்போ தான் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணும்போது நல்லாவே வரும். பாருங்கள், இந்த மாதிரி உடச்சி காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா? நல்லாவே ஊறிடுச்சு. காஞ்ச மிளகாவும் எடுக்கும்போது 2-3 உடஞ்சிச்சுன்னா நல்லாவே ஊறிச்சு. இதுக்கான ஒரு நல்ல ஒரு பக்குவம் வந்துருச்சுன்றது அர்த்தம். நான் இப்போ மிக்சியில் தான் போட்டிருக்கேன். நீங்கள் கிரைண்டரில் கூட போட்டுக்கலாம். நான் மிக்சியில் போட்டு அரைச்சேன். பாருங்கள், 1 பங்கு போட்டு அரைச்சிட்டு 2வது தடவையும் போட்டு அரைச்சி இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி அடித்து விட்டுக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கல் உப்பு கூட சேர்த்துக்கலாம். சூப்பராகவே இருக்கும். பசங்களுக்கு இது என்ன செஞ்சோம், நம்ம என்ன மாதிரியான தோசை அடை செஞ்சோமே அவங்களுக்கு தெரியாது. இது ஒரு பக்கம் ஊறட்டும். இது ஊறுறதுக்குள்ளவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். அதாவது ஒரு கடாயை நல்லா சூடானதுக்கப்புறமா நான் நல்லெண்ணெயை போட்டுட்டு அது கூட அதை தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அது கூடவே சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இதெல்லாம் போட்டு பதங்கினதுக்கப்புறமா முந்திரி போட்டால் இன்னும் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. நான் வந்து ஒரு 10 முந்திரி துண்டாக கட் பண்ணி போட்டுட்டு 3லேருந்து 4 வெங்காயத்தை, பெரிய வெங்காயம் இருக்குல்ல அதை போட்டு நறுக்கி போட போகிறேன். 3 காஞ்ச மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பெருங்காயம் எதுக்கு சேர்க்குறேன்னா வாய்வு இருக்கக்கூடாதுன்றதுக்காக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நல்லா வதக்கிறதுக்கப்புறமா இது நல்லாவே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்துடுச்சு. இது கூடவே தேங்காய் போட்டிங்கன்னா, தேங்காய் துருவல் போட்டிங்கன்னா இன்னமும் டேஸ்ட்டு சூப்பராக எடுத்து கொடுக்கும். நல்லா வதக்கிறதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அது கூட இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். கொத்தமல்லி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எனக்கு கொத்தமல்லி ஸ்மெல் ரொம்ப பிடிக்குன்றதுனால என் பசங்களுக்காக நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா போட்டு நல்லா அடித்து விட்டுட்டு இது ஒரு பக்கம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊறுனா போதும். அதுக்குள்ளே தவா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணதுக்கப்புறமா ரொம்ப சின்ன அதாவது மெதுவான சூடில் நீங்கள் வச்சு தான் நீங்கள் வந்து தோசை ஊற்ற போகிறோம். நான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அடையாகவும் சுடலாம், தோசையாகவும் சுடலாம். இப்போ பாருங்கள், தவா நல்லா சூடாகிடுச்சு. அதுக்குள்ளே உங்களுக்கு திறந்து காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக நல்லா ஊறி போயிடுச்சு. நம்ம இப்போ வந்து தோசை ஊற்றி காட்டலாமா? பாருங்கள், நான் வந்து தோசை மாதிரி தான் பசங்களுக்கு ஊற்றிருக்கேன் அன்றைக்கி. அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். உங்களுக்கு வந்து தோசை மாதிரி வேணாம், அடை மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து தண்ணியை கம்மி பண்ணிவிட்டு அடை மாதிரி நீங்கள் சுட்டு கொடுக்கலாம். பசங்களுக்கு வந்து நம்ம என்ன இதில் மிக்ஸ் பண்ணனே தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ருசித்து சாப்பிடுவாங்க. நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌனிஸாக இருக்கணும், நல்லா வேக விடணும். அதுக்காக நீங்கள் சிம்லேயே வச்சு தோசையை வந்து திருப்பிட்டுங்க. அதாவது பருப்பு தவளை அடையை சுட்டு எடுத்துக்கோங்க. நான் இப்போ உங்களுக்காக ஒரு தோசை அதாவது ஒரு அடையை சுட்டு காட்டியிருக்கேன். 2வது அடையை சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் 2வது தோசையை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். அதாவது அடை நான் வந்து எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்கும். பிள்ளைங்களுக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப சத்தான இந்த பருப்பெல்லாம் நம்ம சேர்த்தோன்னா அவங்களுக்கு புரதச்சத்து ஆட்டோமேட்டிக்காகவே இதில் இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் வந்து சுட்டு சிம்லே வச்சு சுட்டு எடுத்து கொடுங்க. பசங்க மட்டும் இல்லைங்க, வீட்டில் பெரியவங்களுக்கும் இதை சுட்டு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சத்தாகவும் இருக்கும். நான் இதுக்கு என்ன சைடிஷ் அதாவது தொட்டுக்க என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் தான், அதாவது ஆனியன் சட்னி எடுத்திருக்கேன், வெங்காய சட்னி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சட்னியுமே கொடுக்கலைன்னா கூட பரவாயில்லைங்க, வெறுமனையே வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா பசங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இன்னும் சுட்டு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். நான் வந்து அன்றைக்கி ஆனியன் அதாவது வெங்காய சட்னி தான் நான் பசங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்குன்னு சொன்னாங்க. சூப்பராக இருக்கும் மம்மி, இது எப்படி செஞ்சீங்க, எதில் செஞ்சீங்கன்னு கூட கேட்டாங்க. இதுக்கு பேர் தாங்க தவளை அடை. நீங்கள் உங்கள் பசங்களுக்கு தவளை அடை செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி வீடியோ வேணும்னா ஓமேக்கர் குட்டிமா பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.